السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. இன்றைய தினம் மிகவும் கண்ணியமிக்க ஒரு சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட மிக முக்கியமான 10 பேர்களில் ஒருவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மிக மிக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இங்கு நாங்கள் படிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் படிப்பதாக இருந்தால் நமக்கு எப்படியும் ஒரு நாள் 2 நாட்கள் தேவைப்படும். அப்படிப்பட்ட சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு கண்ணியமிக்க நபித்தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சிறப்புகள் ஹதீஸ்களிலே பார்த்தால், சஹீஹான ஹதீஸ்களிலே ஏராளமான சிறப்புகள் பதியப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாங்கள் இந்த இடத்திலே மிக சுருக்கமாக சிலவற்றை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர், அவர்களுடைய குலம், கோத்திரம், அவர்களுடைய பெயர், அவருடைய குலம், கோத்திரம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பதாக நாங்கள் பார்ப்போம். அவருடைய பெயரை பாருங்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அல் குரஷி அல் அஸ்ஸஹரி, அல் குரஷி அஸ்ஸஹரி. இந்த அபி வக்காஸ், அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்லுவோம். அபி வக்காஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய தந்தையினுடைய பெயர் மாலிக். அதனாலதான் சில இடங்களிலே சஅத் இப்னு மாலிக் என்று இவருடைய பெயரை மக்கள் ஹதீஸ்களிலும் நாங்கள் சில விஷயங்களிலும் பார்க்கின்றோம், ஹதீஸ்களுடைய விரிவுரைகளிலும் நாங்கள் பார்க்கின்றோம். சில பொழுது சில மனிதர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள் சஅத் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் வேறு, சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற நபித்தோழர் வேறு என்று சில பொழுது நாங்கள் நினைப்பதுண்டு. அது தவறு. ரெண்டும் ஒரு சஹாபி தான். சஅத் இப்னு அபி வக்காஸ், அபி வக்காஸினுடைய பெயர் மாலிக். அதனால சஅத் இப்னு அபி வக்காஸ் என்றும் சொல்லலாம், சஅத் இப்னு மாலிக் என்றும் சொல்லலாம். அபு வக்காஸ் என்று சொல்லும் பொழுது அந்த அபு ஹுரைரா, அபு பக்ர், அதுக்கு நம்ம குன்னியா என்று சொல்லுவோம். இவனையும் அபுவோ இவன் பேருக்கு முன்னால் இவன் அபு என்று போட்டு பிள்ளைகளோட பெயர் அல்லது ஏதாவது ஒன்று இணைத்தால் அதுக்கு குன்னியா என்று சொல்வார்கள், புனைப்பேர் என்று. இன்னும் ஒன்று அரபு அந்த மரபில் இருக்கிறது லகப், அது பட்ட பெயர், அது அழகான பட்ட பெயரும் இருக்கிறது, அசிங்கமானதும் இருக்கிறது. அசிங்கமான இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் அல் குரஷி அஸ்ஸஹரி, மாலிக், மாலிக் சஅத் இப்னு மாலிக் இப்னு உஹைப், வக்கீல உஹைப் இப்னு அப்து முனாஃப் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உஹைப் இப்னு அப்து முனாஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாலிக் இப்னு உஹைப், உஹைப் என்று சொல்லப்பட்டு உஹைப் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்து முனாஃப் இப்னு ஜுஹ்ரா இப்னு கிலாப் இப்னு முர்ரா பின் கஅப் பின் லுவை பின் காலிப் பின் ஃபஹர் பின் மாலிக் பின் நதர் பின் கினானா பின் ஹுசைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முதர் பின் நஸார் பின் முஅத் பின் அத்னான், அதுக்கப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் இணைகிறது. அந்த பரம்பரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை போவதை நாங்கள் வரலாற்று நூல்களிலே ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இடத்துல பாருங்க, அப்து முனாஃப் இப்னு ஜுஹ்ரா இப்னு கிலாப் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையர்களோடு தான் இணைகிறார்கள். அவருடைய பரம்பரை இணையுது. குறிப்பாக அப்து முனாஃப், அதே போன்று அதுக்கு பிறகு ஒன்று மாறுது. அதுக்கு பிறகு கிலாப் இப்னு முர்ரா பின் கஅப் பின் லுவை பின் காலிப், அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அது செல்கிறது. இவர்களுடைய தாய் யாருன்னு சொன்னால் ஹம்னா பின்த் சுஃபியான், ஹம்னா பின்த் சுஃபியான் இப்னு உமையா இப்னு அப்து ஷம்ஸ் இப்னு அப்து முனாஃப் இப்னு குஸை. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையோடு தான் இணைகிறது. அவங்களுடைய தாயுடைய பரம்பரையும் அப்படித்தான் இணைகிறது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்ப ஹம்னா அவங்களுடைய தாய் பின்த் சுஃபியான் இப்னு உமையா இப்னு அப்து ஷம்ஸ் இப்னு அப்து முனாஃப், அப்து முனாஃப், குஸை இப்னு கிலாப், எல்லாமே அப்படி கிலாப் இப்னு முர்ரா பின் கஅப் பின் லுவை பின் காலிப் பின் ஃபஹர் பின் அப்படி என்ன செய்யும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையோடு தான் தாயுடைய தந்தையுடைய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தாயுடைய தந்தையுடைய பரம்பரை எங்க போய் சேருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையோட போய் சேருகிறது.
இது மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய பரம்பரையோடு இணைகிறது என்றெல்லாம் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. பொதுவாக இவர்களுடைய தாய், இவருடைய தந்தை, ரெண்டு பேருடைய இவருடைய பரம்பரை தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக ஒரு 2-3 தலைமுறைக்கு அப்பால் அது இணைவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பின்னால் பாருங்க, இவருடைய குடும்பம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது, சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு குடும்பம் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இவருடைய சகோதரர்களை பார்த்தால் சகோதரர்கள்ல சஹாபிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஆமிர் பின் அபீ வக்காஸ், இவர் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட ஒருவர். அதே போன்று ஹபஷாவுக்கு இவர் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார். உஹதுடைய யுத்த காலத்தில் இவர் கலந்திருக்கிறார். அதே போன்று ஷாம்ல இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இருந்து மதீனா முனவராக்கு கடிதம் கொண்டு வரக்கூடிய ஒரு நபராகவும் இவர் கணிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு அந்த பொறுப்பா நியமிக்கின்ற பொழுது அதுக்கு துணையாக இந்த ஆமிர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் என்ன செய்யறாங்க, போட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சஹாபியை பொறுத்தவரையில் ஆமிர் பின் அபீ வக்காஸ் சஅத் பின் அபீ வக்காஸ் உடைய ஒரு சகோதரர். இவருக்கும் நிறைய சிறப்புகள் வரலாறுகளில் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அவர்களுடைய இன்னும் ஒரு சகோதரர் உத்பா இப்னு அபீ வக்காஸ். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதில் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு, கருத்து வேற்றுமை இருக்கிறது. உத்பா இப்னு அபீ வக்காஸ் என்பவர் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சகோதரர். அதே போலதான் உமைர் இப்னு அபீ வக்காஸ், இவர் இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று பத்ருடைய யுத்த காலத்திலே இவர் ஷஹீதாக மரணித்தார்கள் என்பதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது 16 வயது இருக்கும் பொழுதே அவர்கள் பத்ர்ல கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை அல்லாஹுக்காக ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம், அவர்களுடைய பரம்பரை, அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சகோதரர்கள் சம்பந்தமாக நாங்கள் மிக சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததாக சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் எவ்வாறு இருக்கிறது, அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே பிறக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. மிக சரியான கருத்து என்று நாங்கள் நோக்குகின்ற பொழுது, ஹிஜ்ராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு 23 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருக்கிறார்கள். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுல பிறந்திருக்கிறார்கள், ஹிஜ்ராவுக்கு 23 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, நபித்துவத்துக்கு 19 ஆண்டுகளுக்கு முன்பு என்று. இதுல கருத்து வேற்றுமை இருக்கிறது. சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷர்களுக்கு மத்தியிலே வளர்கிறார்கள். ஒரு கட்ட சஹாபி, அவர்கள் சிறுபிராயத்திலிருந்து கொஞ்சம் கட்டையான சஹாபி. அதே போன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள், உறுதியான ஆள். அதே போன்று அவர்களுடைய உடம்புல எல்லாம் அதிகமாக உரோமங்கள் இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்வார்கள். அதே போன்று பார்வை மிக கூர்மையான பார்வை, எங்கிருந்தாலும் எதையும் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கூர்மையான பார்வை இயல்பிலே அவர்களுக்கு இருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். இப்படி அவர்களுடைய உடம்பு தோற்றத்தையும் நாங்கள் வர்ணனை செய்ய முடியும். இது அடுத்ததாக அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆதாரபூர்வமான செய்திகளிலே வந்திருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்தை 7வது நபராக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தை இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்-இஸ்தியாபிலே சொல்கின்றார்கள். ஆனால் ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் எப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிறார்கள் எப்படினால், மா அஸ்லம அஹதுன் இல்லா ஃபில் யௌமில்லதி அஸ்லம்து ஃபீஹி. புகாரில் வரக்கூடிய செய்தி. சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அதாவது இஸ்லாத்துக்கு 3வது இணைந்து கொண்டேன் என்பதாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அப்ப இதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது, சுதந்திரவானாக இருக்கின்ற அந்த மனிதர்களிலே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சுதந்திரமான இருக்கக்கூடிய ஆண்களில் நான் 3வது என்று அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது இவர்கள் 7வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்து தான் அதிகமான அறிஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அதே போன்று கதீஜா ரலியல்லாஹு பெண், அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இப்படி அந்த அடிமைகளும் அதே போன்று பெண்களும் விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்களுக்கு அடுத்தபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கு பின்னால் அப்படியே சில சஹாபாக்களுடைய பெயர்கள் அதிலே கருத்து வேற்றுமை இருக்கிறது. என்றாலும் இவர் மூன்றாவது என்று சொன்ன அர்த்தம் அறிஞர்கள் அதை விளங்கப்படுத்துகின்ற பொழுது, தெளிவுபடுத்துகின்ற பொழுது ஆண்களில் சுதந்திரவானாகிய ஆண்களில் மூன்றாவது என்பதாக விளங்கப்படுத்துவார்கள். ஆனால் இவர் இஸ்லாத்தை 7வது ஏற்றுக்கொண்டார் என்ற கருத்தை அறிஞர்கள் ஒரு பலமான கருத்தாக முன்வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு ஆரம்பமாக வந்தவர்கள் என்ற கருத்தை அறிஞர்கள் சொல்லிவிட்டு 7வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுது. அதே போன்று 5வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வயது 19ஆக இருந்தது என்ற கருத்தும் இருக்கிறது, 17 வயதாக இருந்ததும் என்று கருத்து வேற்றுமை இருக்கிறது. அப்ப 19 வயதில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், 7வதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், வரலாம் என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அபுல் காசிம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது அஸ்லம மா ஃபீ வஜ்ஹிஹி ஷஅரா ஃபீ தலாலத்தி அலா ஸிக்ரி சின்னி, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய முகத்தில் எந்த ஒரு உரோமும் இருக்கவில்லை, முடி ஒன்றும் இருக்கவில்லை. அர்த்தம் என்னென்றால் தாடியும் இசையும் முளைக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய அந்த சிறு பிராயம் அந்த அளவுக்கு முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த கருத்தை அபுல் காசிம் அல் அஸ்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப புகாரினுடைய அறிவிப்பிலே வருகிறது, நான் வைனில் அதுலுசுல் இஸ்லாம், இஸ்லாத்தில் நான் 3வதாக இணைந்து கொண்டேன் என்ற கருத்து புகாரியிலே வருகிறது. அதற்கு அறிஞர்கள் அதை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். அதே போன்றுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அவர்கள் கனவு காண்பதாக இப்னு அஃபீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை உஸூதுல் காபாவில் எழுதுகிறார்கள். அவருடைய மகள் ஆயிஷா சொல்கிறார், அன்னஹு قال رأيت في المنام قبل أن أسلم, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவு காண்றாங்க. இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கொள்றாங்கன்னு அந்த நிகழ்வை சொல்கின்ற பொழுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நிகழ்வை சொல்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, நான் உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு கனவு தெரிவிப்பட்டது, நான் ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறேன். இப்ப இது அல்லாஹ்லிய கமர், எனக்கு இந்த நேரத்திலே ஒரு சந்திர வெளிச்சம் தெரிப்பட்டது. அதை நான் துயர்ந்து சென்றேன். கனவுல காண்றாங்க, அதாவது இருளா இருக்குது. இப்ப நான் ஒரு முன்னும் பார்க்க முடியாத ஒரு தடமாற்றமான நிலையில இருக்கின்ற பொழுது எனக்கு திடீரென்று ஒரு சந்திர வெளிச்சம் தெரிந்தது. அப்ப அந்த வெளிச்சத்தை நோக்கி நான் சென்று கொண்டிருந்த இந்த வேளையிலே அந்த வெளிச்சத்தை நோக்கி என்ன விட முந்தி செல்கின்ற ஒரு சிலரை நான் அங்கே பார்க்கிறேன். அவங்க போறாங்க, அந்த வழியில தூரத்துல பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கிட்டத்துல போய் பார்த்தால் ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்கிறார், அலி இப்னு அபி தாலிப் இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறார், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் அவரோட நெருக்கமானவங்க தான் ஜாஹிலியத்துல. ஆனால் பார்த்தா இவங்க எல்லாம் எனக்கு முன்னால வந்திருக்கிறாங்களே, நீங்க எப்ப இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க, நான் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று இவங்க சொன்ன பொழுது அவங்க சொன்னா, காலசா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. வபலகனி, அதுக்கு பின்னால் அந்த கனவு தெரியப்பட்ட அவர்களுக்கு கனவு காண்பிக்கப்பட்ட பின்னால் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, அண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ இலல் இஸ்லாம் முஸ்தக்ஃபியன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை இஸ்லாத்துக்கு மறைமுகமாக அழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஃபலகீதுஹு ஃபீ ஷஅபி அஜியாத் வகத் ஸல்லல் அஸ்ர், இப்ப நான் போய் இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஸ்லம்து, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்ப பாருங்க, இதுலயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு சிறுவர், அது மாதிரி ஸைத் இப்னு ஹாரிஸா, அபூபக்கர், இந்த நான் 3 பேரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்ற பொழுது அப்ப இவர் விலகி கொண்டார். நான் இவ்வளவு நாளும் இருளுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஒரு ஒளி காட்டப்பட்டிருக்கிறது, அந்த ஒளி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இஸ்லாம் என்பதை அவர் உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அதே போன்றுதான் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை இஸ்லாத்துக்கு எப்பொழுதுமே அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வக்கான அபூபக்கர் யதுஉ இலல் இஸ்லாம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்களுக்கு நெருக்கமான, நம்பகமான அல்லது மிக நெருக்கமானவர்கள், இவங்க இவங்களிடத்துல நம்பிக்கை இருக்கிறது, இவங்க போய்த்து வெளியே போய் மக்கள்கிட்ட சொல்லி பிரச்சனை உண்டாக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச ஒரு சிலர்கிட்ட இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆளாக இருந்தார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபி வக்காஸ் இஸ்லாத்துக்கு அழைத்து கொண்டே இருந்தார்கள். அதனால்தான் இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅஸ்லம அலா யதைஹி,
அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். فيما بلغني الزبير ابن العوام عثمان بن عفان وطلحة بن عبيد الله وسعد وعبد الرحمن بن عوف فانطلقوا حتى اتوا رسول صلى الله عليه وسلم ومعهم ابو بكر. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம், உஸ்மான் இப்னு அஃபான், தல்ஹத் இப்னு உபைதில்லா, அதே போன்று சஅத், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவங்க எல்லாம் ஃபந்தலகு நடந்து போனாங்க. ஹத்தா அத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமஅஹும் அபூபக்கர், அபூபக்கர் அங்கே இருந்தார். ஃபஅரத அலைஹிம் இஸ்லாம், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை, இவர் வந்து இஸ்லாத்தை அவங்களோட போய், இந்த சஹாபாக்களோட போய்தான் இஸ்லாத்தை அங்கே முன்வைக்கிறார். வக்கர அலைஹிமுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். அதே போன்றுதான் இதுல இன்னும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த இஸ்லாம் சம்பந்தமான கருத்துக்கள் நிறைய இருக்கிறது. அப்ப இந்த சஹாபாக்களோட போய் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான், தல்ஹத் இப்னு உபைதில்லா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். இப்ப இவங்களோட ஃபந்தலகு ஹத்தா அத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கரத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அவங்களிடத்தை இஸ்லாத்தை வெளிப்படுத்தி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற செய்திகளை நாங்க வரலாற்றுல பார்க்கலாம். இப்ப இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது எல்லோரை போலவும், அதாவது இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே பல கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இரையான வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா சஹாபாக்களுமே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் பல கஷ்டங்களுக்கு, பல துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர்களுடைய தாயின் மூலமாக பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்ப தாய் வந்து மிகவும் ஒரு அன்பாக இவங்களோட இருந்தாங்க. இவர்களும் வந்து தாயோட அன்பாக இருந்தார்கள். தாய்க்கு அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி வந்து இவருக்கு கிடைக்கிறது, அவருடைய தாய்க்கு கிடைக்கிறது. அப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றவுடனே தாய்க்கு அது மிகவும் ஒரு சங்கடமாக, மிகவும் ஒரு கஷ்டமாக இருந்தது, மிகவும் ஒரு கஷ்டமாக இருந்தது. இப்ப அந்த நேரத்திலே தாய் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நீ இஸ்லாத்தை விடவில்லை என்று சொன்னால், நீ இஸ்லாத்தை விட்டு நீ வெளியேறவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், இப்படியே என்னுடைய உயிர் போற வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நீ இஸ்லாத்தை விட்டுரு என்று சொல்லி தாய் வந்து நிர்பந்திக்கிறார்கள். அப்ப அவங்க வந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அதை வெறுக்கிறார், அதை வந்து புறக்கணித்து விடுகிறார்கள். அதாவது நீங்க உங்களுக்காக வேண்டி, தாய்க்காக நான் எதை வேண்டாலும் செய்வேன், ஆனா இஸ்லாத்தை நான் விட மாட்டேன். பல ரிவாயத்தில் வந்து இருக்கிறது. அவர்கள் எப்படி என்றால் அதிகமாக தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நான் இருந்தேன் என்பதை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். ஃபலம்மா அஸ்லமத் قال يا سعد, இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது இவங்க அதிகமாக என்னை நிர்பந்தித்தார்கள், இஸ்லாத்தை விடும்படி நிர்பந்தித்தார்கள். எப்படி சொன்னாங்களா, அக்குல் வலா அஷ்ரபு ஹத்தா அமூத, நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அப்படியே நான் வஃபாத் ஆவேன்னு சொன்ன பொழுது ஃபகால லா தஃபலி யா உம்மா, என்னுடைய தாயை நீங்க இப்படி செய்ய வேண்டாம், ஃபஇன்னி லா அதஉதீனி, என்னுடைய தீனை மார்க்கத்தை நான் விடவே மாட்டேன், அப்ப நான் மார்க்கத்தை விடவே மாட்டேன்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நாள் சாப்பிட இல்லை, அதுக்கு பிறகு பார்த்தால் அவங்களுக்கு கஷ்டமாயிட்டு, தாய்க்கு ரொம்ப பசிக்குது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப சொன்னாங்க, நான் சொன்னேன், தாயே நீங்க ஒரு நாள் சாப்பிட இல்லை, பிரச்சனை இல்லை, ஃபகுல்து வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமா லவ் கானத் லகி அல்ஃப நஃப்ஸின், உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்து, தாயே உங்களுக்கு 1000 உயிர்கள் இருந்து அது ஒன்றொன்றாக போனாலும், 1000 முறை நீங்க மௌத்தாகினாலும், அப்படி அல்ல, ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, 1000 முறை நீங்கள் மரணித்தாலும் மா தரக்து தீனி ஹாதா லிஷை, எந்த ஒன்றுக்காக என்னுடைய இந்த மார்க்கத்தை நான் விட மாட்டேன் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே ஈமான், இஸ்லாத்தினுடைய உறுதிப்பாடு இருந்தது. அவர்களுடைய விஷயத்திலே தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குகின்றான். சூரா லுக்மானுடைய 15வது வசனம், வ இன் ஜஹதாக அலா அன் துஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்ம் فلا تطعهما وصاحبهما في الدنيا معروفا واتبع سبيل من أناب إلي ثم إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون. அல்லாஹ் தஆலா இவர்களுடைய விஷயத்திலே தான் இந்த வசனத்தை இறக்குகிறான்.
இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்லயும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுடைய தாயோ தந்தையோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி உங்களை நிர்பந்தித்தால் நீங்கள் ஃபலா துத்இஹுமா அவர்களுக்கு வழிபட வேண்டாம். ஆனா வசாஹிபுமா ஃபித் துன்யா மஅரூஃபா உலக விஷயமாக இருந்தா அவங்களோட நெருங்கி நீங்க பழகுங்க, நெருங்கி அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, எதை வேண்டாலும் நீங்க செஞ்சு விடுங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற விஷயத்தில் அவர்கள் கட்டுப்பட வேண்டாம் என்ற இந்த வசனம் அல்லாஹு தஆலா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்திலே அல்லாஹ் இறக்குகிறான். அப்ப இந்த ஒரு வசனம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உறுதிப்பாடு ஈமானையும் அல்லாஹு தஆலா ஒரு மறைமுகமாக சுட்டி காட்டுகிறான் இந்த வசனத்திலே. அப்ப இந்த ஒரு வசனத்தின் மூலமாகவே நாங்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கியாமத்து நாள் வரை இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய ஞாபகம் எங்களுக்கு ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா அந்த வசனம் அவருடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். எனவே ஒரு வசனம் ஒரு சஹாபியினுடைய விஷயத்தில் இறங்கி இருக்கிறது. அப்ப அந்த சஹாபி எவ்வளவு மகத்துவமிக்க ஒரு மனிதர். அதாவது இந்த குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் இந்த சஹாபிய அவருடைய செயலை பொருந்தி கொண்டு அல்லாஹ் இறக்கிறான் என்று சொன்னால், குர்ஆன் என்பதற்கு ஒரு சஹாபி ஒரு விளக்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். அதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய இஸ்லாம் இப்படி இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், இஸ்லாத்திலே பல சோதனைகளுக்கு ஆளாகிறார்கள், இப்படி குறிப்பாக அவருடைய தாயின புறத்தால் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம். அதன் பின்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு விஷயத்துல நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. குறிப்பாக அவ்வல் மன் அராக தம ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையிலே முதலாவதாக இரத்தத்தை ஓட்ட வைத்தவர், இரத்தத்தை ஓட்டியவர் வந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவராக இருந்தார். ஐதுகான் ஹஜ்ரத்து கப்ல குதூமி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வரதுக்கு முன்னாலேயே இவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்ப ஹிஜ்ரத்துல ஆரம்பத்தில் செஞ்சவங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்ப அந்த வகையிலே தான் அவ்வல் மன் கதிம அலைனா பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருகிறது. நாம் இதை ஏற்கனவே நாம் இத ஒரு சஹாபி முஸ்லிம் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரலாற்றுல நம்ம இதை சொன்னோம். அப்ப எனவே அவ்வல் மன் கதிம அலைனா எங்களுக்கு பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவ்வல் மன் கதிம அலைனா முஸ்அப் இப்னு உமைர் இப்னு உம்மி மக்தூம், எங்களுக்கு முதலாவதாக குர்ஆனை படிச்சு தரதற்காக வேண்டி ஆரம்பத்தில் மதீனாவுக்கு வந்தவர் வந்து முஸ்அப் இப்னு உமைர் இப்னு உம்மி மக்தூம். வகான யக்ரியானி அன்னாஸ், மக்களுக்கு குர்ஆனை அவர்கள் இருவரும் படித்து கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு ஃபகதிம பிலால் வ சஅத் வ அம்மார் இப்னு யாசிர், அதுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்ப ஆரம்பத்தில் என்ன செய்றாங்க வராங்க. ثم قدم عمر بن الخطاب رضي الله عنه في 20 من اصحاب النبي صلى الله عليه وسلم ثم قدم النبي صلى الله عليه وسلم. அப்ப அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 சஹாபாக்களோட வராங்க. அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அப்ப பாருங்க, ஆரம்பத்துல வந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க எல்லாம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க எல்லாம் ஆரம்ப காலங்களிலே ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்றுதான் வலம்மா ஹாஜர சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர்களுடைய சகோதரர் உமைர் இப்னு அபி வக்காஸோட மக்காவில இருந்து மதீனாக்கு போனாங்க. மதீனாக்கு போய் ரெண்டு பேருமே நஸலா ஃபீ மன்சிலி அஹீஹிமா உத்பத் இப்னு அபி வக்காஸ் கான பனாஹு ஃபீ பனி அம்ர் இப்னு அஃப். ஏற்கனவே மக்காவுல அவங்களுக்கு வீடு இருந்தது. அதாவது அவருடைய சகோதரர் உத்பத் இப்னு அபி வக்காஸ் வந்து அவருக்கு மக்காவுல சில பிரச்சனை வந்தது உத்பா இப்னு அபி வக்காஸுக்கு. அப்ப பிரச்சனை வந்துட்டு அவர் மக்காவுல மதீனாக்கு ஆரம்பத்திலே போனாரு. அவர் வேற நோக்கத்துக்கு வேற ஒரு விஷயத்துக்காக போனார், அங்க வீடு கட்டி இருந்தார். அப்ப இப்ப சகோதரர்கள் ரெண்டு பேர் வருகின்ற பொழுது அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்று என்ன செய்யறார், அவருடைய வீட்டுல இடம் கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல உமைர் இப்னு அபி வக்காஸ் ரெண்டு பேருமே போறாங்க. உமைர் இப்னு அபி வக்காஸும் சஅத் இப்னு அபி வக்காஸும் போறாங்க. லிஅஹீஹிமா உத்பத் இப்னு அபி வக்காஸ், அவருடைய சகோதரர் உத்பா இப்னு அபி வக்காஸினுடைய வீட்டுக்கு கான பனா ஃபீ பனி அம்ர் இப்னு அவுஃப் வஹைத் லஹு, பனு அம்ர் இப்னு அவுஃப் ஆளக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வீடு கட்டி இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துல வந்து சில பிரச்சனை இருந்து, அதனால அந்த அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து மதீனாக்கு அவர் போயிருந்தார். அப்ப அங்க அவங்களுக்கு வீடு இருந்தது அவங்களுக்கு. இப்ப இவங்க ரெண்டு ஹிஜ்ரத் சென்ற பொழுது அங்க வீடு இல்ல என்ற ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு ஏற்படவில்லை. எனவே அங்க போய் அவர்கள் தங்கிக் கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப ஹிஜ்ரத் சென்றிருக்கிறார்கள், மதீனாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அப்ப இப்படி அவர்களுடைய வரலாறு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, பல நிகழ்வுகள் இடையிடையே நடக்கிறது. குறிப்பாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா யுத்தகாலம் பத்ர் அதே போன்று உஹத் எல்லா யுத்தகாலத்திலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி கஸ்வத்துல் ஹந்தக், அது மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கையில பைஅ செய்திருக்கிறார்கள், அது மாதிரி கைபர்ல கலந்து கொண்டிருக்கிறார்கள், ஃபத்ஹ் மக்காவை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதே போன்று எல்லா கட்டங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கி இருந்திருக்கிறார்கள். எல்லா யுத்தங்களிலுமே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்றுதான்
அவ்வளவு மன்றமா பிஸஹம் ஃபீ ஸபீலில், அல்லாஹ்வுடைய பாதையில் முதலாவதாக அம்பு எறிந்தவர் அவர்தான் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வளவு மன்றமா, அது அவர்களுடைய ஒரு சிறப்பு. அதாவது ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈட்டிய அம்பை எறிந்தவர் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு அழகான ஒரு செய்தி. அதாவது முஷ்ரிக்கீன்கள்ல ஒருவர் என்ன செய்தார் என்றால், முஸ்லிம்களை அதிகமாக தாக்கி கொண்டிருந்த பொழுது கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க, இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க அம்பால எறிங்கன்னு சொல்லி ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க. அப்ப இது உஹதுடைய யுத்த காலத்துல. அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சஹாபிக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்துல சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆரம்பத்துல உஹதுல சொல்றாங்க ஒரே ஒரு சஹாபிக்கு என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னது இது ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான். எனவே அந்த அளவு ஒரு மகத்துவத்தை உள்ளத்திலே வைத்திருந்தார்கள். யாராவது ஒரு மனிதன் என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒரு மகத்துவமான கட்டம் வந்தால் தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்திலே சொல்றாங்க, இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க என்ன செய்யுங்க அம்பால எறிங்கன்னு சொல்லி சொன்ன பொழுது ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு அம்பை எடுத்து எறிறாங்க. அப்ப அந்த மனிதனுக்கு போய் படுகிறது. ஃபஸகத், அவன் கீழே விழுந்து விடுகிறான். ஃபகஷஃபத் அவ்ரத்து, அவனுடைய அவ்ரத் லேசா என்ன செய்யுது, வெளியாகுது. வெளியாகின உடனே ضحك رسول الله صلى الله عليه وسلم حتى نظرت الى نواجذه, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்ப்பற்கள் உள்ளுக்கு இருக்கிற பற்கள் தெரியும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. பிஸ்னதில ஆமிர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அப்ப எனவே தன்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஹாபிக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒரு ரிவாயத் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு சமிஅத்து அலியன், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா ஜமஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைஹி லிஅஹதின் غير سعد بن مالك فانه جعل يقول له يوم احد ارمي فداك ابي وامي. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றத அப்துல்லாஹ் இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி வேற யாருக்குமே சொல்லவில்லை உஹதுடைய யுத்த காலத்திலே. அது ஸஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஸஅத் இப்னு மாலிக்னா யாரு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் அதுதானே, அபூ வக்காஸ்ட பேர் தான் மாலிக். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு மாலிக்கு தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத நஃபர், அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, நாங்கள் 6 பேர் இருந்தோம். ஃபகால் முஷ்ரிகுன் லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்ருத் ஹாஉலாய் இஸ்தரிஊன அலைனா, அதாவது லா இஸ்தரிஊன அலைனா, முஷ்ரிக்கள் நாங்க 6 பேர், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க 6 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க, இவங்களை எல்லாம் விட்டுருங்க, இவங்க எல்லாம் அற்பமானவர்கள், கோழையானவர்கள், இவங்களுக்கு தைரியம் இல்லை, இவங்களை எல்லாம் விட்டுருங்க என்று சொல்லி அவங்க புறக்கணிக்கிறாங்க. முஷ்ரிக்கீன்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து இவங்களோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் சொன்ன பொழுது ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, வகுன்து அன, நானும், இப்னு மஸ்ஊத், வரஜுலும் மின் ஹுதைல் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரும், பிலாலும், வரஜுலானி, இன்னும் 2 பேரும் இருந்தோம். இவங்க கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சோம் இருந்தோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து இருந்தோம். இப்பொழுது முஷ்ரிக்கள் இவங்களை விட்டுட்டு நீங்க போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை இறக்குறான். சூரா அல்-அன்ஆமுடைய 52வது வசனத்தை இறக்குறான். வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. அல்லாஹ் இவருடைய விஷயத்துல இறக்குறான். எப்படி என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும், அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்க நபியை விட்டு விடாதீர்கள், அவர்களை விரட்டி விடாதீர்கள் நபியை என்று இவர்களுடைய விஷயத்தை, குறிப்பாக ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அந்த தோழர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தை இறக்குகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்கள் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். இது ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அற்புதமான சிறப்பு! இதை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள்.
அதே போன்றுதான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த செய்தி தான், அதாவது நான் இஸ்லாத்துக்கு ஆரம்பத்திலே வந்தேன், மூன்றாவதாக இஸ்லாத்துக்கு வந்தேன் என்ற செய்தியை சொல்கின்ற பொழுது இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ், அதாவது இஸ்னைன் அபூபக்கர் ஹதீஜா இவங்க எல்லாம் பார்க்கின்ற பொழுது இவங்க இஸ்லாத்துக்கு மூணாவது வந்தவங்க என்று சொல்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க எல்லாம் வராங்க. அப்ப எப்படி மூன்றாவது வந்தவங்க என்று சொல்கின்ற பொழுதுதான் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்துல தான் சொல்றாங்க, அதாவது சுதந்திரவானான அடிமைகள் அல்லாத பெண்கள் அல்ல, சுதந்திரமான ஆண்களிலே நான் மூன்றாவது என்பதை இந்த இடத்திலே இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய அவர்களே, அடுத்தது இன்னும் ஒரு செய்தி பதிவாக இருக்கிற மஜ்மு ஸவாயிதுல, அதே போன்று தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை ஹசன் சொன்னால் சரியானது நம்ம ஆதாரத்துக்கு எடுக்கலாம். அப்ப இந்த அறிவிப்பு எப்படி வந்திருக்கிறது சொன்னால், ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு يعني الشعبي عامر الشعبي قال قيل لسعد بن ابي وقاص سعد بن ابي وقاص ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, மத்தா உஜிபத் الدعوه, அதாவது உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது, அதாவது எப்பொழுது நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க, அந்த சிறப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? ஏனடா சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, முஜாபுத் தாவா, முஸ்தஜாபுத் தாவா. அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். இவருக்கு சிறப்பு துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் என்றுதான் இவருக்கு சிறப்பு இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன என்று கேட்கப்படுது. இந்த விஷயத்தை சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது. இப்பொழுது கால அவங்க சொல்றாங்க, யௌம பத்ர் குன்து அர்மி பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅலவு ஸஹம ஃபீ கபதில் கௌஸ். நான் அம்ப வைத்து நான் அதை எறிவதற்கு தயாரான பொழுது, பத்ருடைய யுத்தகலத்திலே நான் அம்பு எறிவதற்கு தயாராகிறேன், ஈட்டி அம்பு அந்த இதை நான் எறிவதற்கு தயாராகின்ற பொழுது நான் ஒரு துஆ கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருக்கிறாங்க, நான் துஆ கேட்கிறேன் பத்ருடைய யுத்த காலத்துல. இப்ப நான் அந்த தயாராகின பொழுது, அம்பை ஏறதுக்கு தயாரான பொழுது நான் ஒரு துஆ கேட்டேன், அல்லாஹும்ம ஸல்ஸில் அக்தாம், யா அல்லாஹ்வுடைய பாதங்களை நிலை குலைய செய்து விடுவாயாக, இப்படி அவங்க துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அவருடைய உள்ளங்கள்ல பயங்களை போட்டு விடுவாய், பயத்தை போட்டு விடுவாயாக என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஸ்தஜிப் லி ஸஅத், யா அல்லாஹ் ஸஅதுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ் ஸஅதுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், யா அல்லாஹ். அப்ப இது அந்த துஆவை மட்டுமல்ல, அவருடைய வாழ்நாளில் கேட்கிற எல்லா துஆவையும் ஏற்றுக்கொள் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் மஜ்மு ஸவாயிதுல இந்த செய்தியை பொறுத்து, இந்த ஹதீஸ் ஹசன், இந்த ஹதீஸ் சரியான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன் ஸஅதின் قال سمعني النبي صلى الله عليه وسلم وانا ادعو, நான் ஒரு நாள் துஆ கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, فقال اللهم استجب له اذا دعاك, யா அல்லாஹ் ஸஅத் உன்னிடம் எதை கேட்டாலும் நீ அதுக்கு விடக்கூடிய யா அல்லாஹ், ஸஅத் எதை கேட்டாலும் நீ அதுக்கு விடக்கூடிய யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக பிரார்த்தித்ததை நான் கேட்டேன் என்பதாக சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இமாம் பஸ்ஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தி முஸ்னதுல் பஸ்ஸார்ல பதிவு இருக்கிறார்கள். என்னுடைய அறிவிப்பாளர் வரிசை ரிஜாலு சஹீஹ், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடியவர்கள் எல்லாமே சஹீஹானவர்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் சஹீஹானது. எனவே இந்த ரெண்டு செய்தியை வச்சு பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக யுத்த காலத்தில் அம்பு அறிந்தவர் இவர்தான். அதே போன்று இவருடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன் வசனங்கள் பலதை இறக்கி இருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா உடைய பார்வையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலே, ஏனைய சஹாபாக்குடைய பார்வையிலே இவர் ஒரு முஸ்தஜாபுத் தாவா, முஜாபுத் தாவா, எந்த ஒரு பிரார்த்தனையை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் மிக்க ஒரு மனிதர் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய வரலாறை நாம் எடுத்தால் இப்படியே நீண்டு கொண்டு செல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள். இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கையுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் நாங்க சொன்னோம் என்ன, அல்லாஹ் இவருடைய விஷயத்துல நேரடியாக குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறான். இதை விட சிறப்பு வேற என்ன வேண்டும்? உண்மையிலே இவருடைய அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகத்தான் இவர் வாழ்றார் என்பதற்கு சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்கிறான். இவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காகத்தான் திக்ர் துஆ செய்றார். யதுஊன ரப்பஹும், அல்லாஹ் அழைக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் நிச்சயம் இவருக்கு பதில் கொடுப்பான் என்று அல்லாஹ் தெளிவாக குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிற பொழுது சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு சிறப்பு கிடைக்கிறது. 6 பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தியவர்களாக விட்டு செல்கிறார்கள். அதுல பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதுல நம்ம குறிப்பாக சொல்லலாம், இந்த ஹதீஸுக்குள்ள, அதாவது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர்னு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, இப்படி சொல்லுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேரடியாகவே இவர் சொர்க்கவாதி, அதுக்கு மேல எந்த பேச்சும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொன்னாங்க, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, தல்ஹா சொர்க்கவாதி, ஜுபைர் சொர்க்கவாதி, சயீத் சொர்க்கவாதி, சஅத் இப்னு அபி வக்காஸ் சொர்க்கவாதி, அபூ உபைத் இப்னு ஜர்ரா சொர்க்கவாதி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். இவங்கெல்லாம் சொர்க்கவாதிகள். அதுல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நிலையில தான் வஃபாத் ஆகிறாங்க. இவங்க எல்லாம் சொர்க்கவாதியாகத்தான் விட்டு செல்றாங்க. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவருடைய பல நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த இடத்துல நான் சொல்வதற்கு எனக்கு நேரப்படம் கொடுக்க நினைக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், அதே போன்று உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல அதிகமான யுத்தங்களுக்கு தலைமை தாங்கி, அதாவது மிகவும் ஒரு உறுதுணையாக தலைமையை பதவியிலும் இருந்திருக்கிறார்கள், தலைமை என்ற இடத்திலும் இருந்திருக்கிறார்கள், அபிப்பிராயம் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலும் இருந்திருக்கிறார்கள். நிறைய இடங்களிலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தான் சஹாபாக்கள் முற்படுத்துவார்கள். காதிசியா யுத்தம், வரலாற்றில் இன்றும் பேசப்படக்கூடிய காதிசியா யுத்தம், அதை இன்ஷால்லா ஒரு நாளையிலே நாம் இன்ஷால்லா விரிவாக ஒரு தலைப்பிலே பேசலாம். காதிசியா யுத்தத்தில் 30,000 சஹாபாக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள், நடுங்குகிறார்கள். அதை கேட்ட எதிரிகள், சஅத் இப்னு அபி வக்காஸ் 30,000 நபித்தோழர்களோடு வருகிறார் என்பதை கேட்டதும் கொலை நடுங்குகிறது. அந்த அளவு ஒரு சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்கிறது. அதே மாதிரி அவருடைய வீரமும் அப்படி இருக்கிறது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. அப்ப அந்த அளவு ஒரு கண்ணியமாக பார்க்கப்பட்ட நபித்தோடு தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்திலே காதிசியாவுக்கு 30,000 சஹாபாக்கள் எடுத்துக்கொண்டு போற நேரம் அங்கிருக்கக்கூடியவர்கள் நடுங்கி அந்த இடத்திலே காதிசியா வெற்றி கொள்ளப்படுகிறது. அதே போன்றுதான் பல செய்திகள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அவர்கள் கூஃபாவுக்கு கவர்னராக இருந்திருக்கிறார்கள். அதன் பின்னால் சீர்திருத்தத்தின் நிமித்தம் சஅத் இங்க வந்த நல்லமடு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திரும்ப ஆட்சி அந்த கூஃபாவில் எடுக்கிறாங்க. இப்படி அதனுடைய வரலாறு நீண்டு கொண்டே போறது. இப்ப கடைசி உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல கடைசி நேரம் ஃபலம்மா துஐன, அபூபக்கர் ஆட்சிக்கு வருகிறார், உமர் ஆட்சி வந்து ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்து கடைசி வஃபாத்துடைய நேரம், உமர் ரலியல்லாஹு வஃபாத்துடைய கடைசி நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது குத்தப்பட்டு மரணப்படுக்கையில இருக்கின்ற பொழுது அவுஸா அவங்க வசியத் செஞ்சாங்க, ஐயகுல் அம்ரு ஷூரா பாது, அவங்களுக்கு பின்னால யார் ஆட்சிக்கு வாரது, ஹிலாபத்துக்கு யார் வாரது என்ற விஷயத்துல வசியத் செய்றாங்க. அதுல 6 பேரை ஷூரா, ஒருவரை குறித்து சொல்லாம 6 பேரை பேர் சொல்கிறார்கள். அதுல ஒரு ஆள் வந்து உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப், தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த 6 பேர் தான் ஷூரா. இந்த 6 பேரும் ஆலோசனை செய்து ஒருவரை நீங்கள் தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லி போட்டு ஒருவரை பேர் குறித்து சொல்வதை அவங்க விரும்ப இல்லை. அவங்க சொன்னாங்க ஃபமன் இஸ்தഖலஃபூஹு ஃபஹுவல் கலீஃபா பஅதி, மன் இஸ்தഖலஃபு, அதாவது நீங்க யார நீங்க கலீஃபாவை தெரிவு செய்றீங்களோ அவங்கள தெரிவு செய்து கொள்ளுங்கள். வைன் அஸாபத் சஅதன், நீங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் கலீஃபாவா நீங்க எடுத்துக்கொண்டால் சரி, அப்படி இல்லை என்றால் வஇல்லா ஃபல்யஸ்தஇன் பிஹி அல் கலீஃபத பஅதி, எனக்கு பின்னால யார் கலீஃபா வார என்கிற விஷயத்துல சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்தா சரி, அல்லது அவர் வரவில்லை என்றால், அவங்க சொல்லல, நிர்பந்தமா சொல்லல இவங்களை அமீராக்குங்க. ஆனா அவங்க சொல்றாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்தாலும் சரி, அவர் அப்படி ஒருவேளை வரவில்லை என்றால் அவரிடம் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். யார அமீரா போடுறங்கிற விஷயத்தில் அவர்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை நீங்க ஒரு பிரத்யேகமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்றால் அவங்க ஒரு முஸ்தஜாபு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சாலிஹான ஒரு மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரத்யேக துஆவை பெற்ற ஒரு மனிதர் என்ற வகையிலே அவங்க சொல்றாங்க. அப்ப அவருடைய விஷயத்தில் நீங்க என்ன செய்யுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் சொல்றாங்க ஃபைன்னி லம் அன்ஸு யானி அனில் கூஃபா, நான் கூஃபாக்கு அவர் கவர்னர் நியமித்து நான் அவருடைய ஆட்சி பதவியில இருந்து கலட்டினேன். நீங்க நினைச்சிட கூடாது அவர் பலவீனம் இருக்குது, அவர் மோசடி செஞ்சுட்டார் அதனால கலட்டினேன்னு நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு மத்தியிலே கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி, சஅத் இப்னு அபி வக்காஸ் இங்க இருந்தா மதீனாவில் எங்களோட இருந்தா நல்லம் என்பதற்காக வேண்டிதான் நான் அவரை கலட்டினேன். அந்த பொறுப்புல இருந்து நீங்க அதை மட்டும் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவு அவர்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. இப்ப அந்த 6 பேரும் ஒன்று சேர்றாங்க. வமரஹும் ஐஸம் ஃபீ பைத்தி அஹதிஹிம் வஷாவரு. 6 பேரும் ஒன்று சேர்றாங்க. உமர் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பின்னால மஷூரா செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னால் ஃபக்தார் சஅத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். சஅத் இப்னு அபி வக்காஸ் வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னால் ஆட்சி செய்து யாரை தெரிவு செஞ்சாங்க? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தெரிவு செய்றாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அதன் பின்னால வகால ஜஅல்து அம்ரி இலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், நான் சொல்றேன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் கலீஃபா வரணும் உண்டு. அவரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவரால் உண்டு. அதேபோல ஜுபைர் சொல்றாங்க ஜஅல்து அம்ரி இலா அலி, நான் சொல்றேன் அலி ஆட்சிக்கு வந்தா நல்ல வேண்டு மஷூரா. வகால தல்ஹா ஜஅல்து அம்ரி இலா உஸ்மான், நான் சொல்றேன் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு சொன்னாங்க நான் உஸ்மானை சொல்றேன் உமருக்கு ஒரு ஆட்சிக்கு வரது ரலியல்லாஹு அன்ஹு. அதுபோல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க எனக்கு கஷ்டம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க கலந்துட்டாங்க. இப்ப சும்மா அஸல இப்னு அவுஃப் நஃப்ஸஹு மினல் அம்ரி, இப்ப இந்த இடத்துல எல்லோரும் ஒருமிச்ச அடிப்படையில் மஷூரா முடிவெடுக்கிறார்கள் உஸ்மான் இப்னு அஃபானை கலீஃபாவாக ஆக்குவோம். இப்ப கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபானை நாங்கள் ஆக்குவோம் என்ற அந்த 6 பேரும் ஒருமித்த கருத்திலே முடிவெடுத்த பின்னால் மேல சொன்ன அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. அதை வச்சு சாத் இப்னு அபி வக்காஸ் இவ்வளவு சிறப்பிருக்கு அவர் சொல்லிட்டாரே, அதே மாதிரி வந்து சுபைர் இப்னு அவ்வாம் சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் ரிஜெக்ட். ஏன் தெரியுமா? இந்த மஷூரா ஒன்று முடிவாகிவிட்டால் அதுதான் அந்த 6 பேருடைய கருத்தும் அதுதான் இறுதியானது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிறப்பு அது வேறு. சிறப்பு அந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், இவருக்கு இந்த சிறப்பு இருக்கிறது. ஆனா மஷூரா முடிவாகும் பொழுது ஒருமித்த கருத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த சிறப்பு தான். அதே போன்று அவர்களுடைய வரலாறு இன்னும் விரிவாக இருக்கிறது. நம்ம பார்ப்போம். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட பின்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை உங்களுக்கு தெரியும், அதான் ஃபித்னா, உலகத்துல முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட முதலாவது ஃபித்னா என்ற அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அதன் பின்னால் பல முஸ்லிம்களுக்கு அதாவது முஸ்லிம்கள்ல முனாஃபிக்கள் ஊடுருவி முஸ்லிம்களை பிரிக்கிற வேலை செஞ்சாங்க. அதனாலதான் சஹாபாக்களுக்கு மத்தியில கூட சில கருத்து வேற்றுமை இஜ்திஹாத் அடிப்படையிலே, அது இஜ்திஹாத் அடிப்படையில் அவங்களுக்கு மத்தியில் நிகழ்ந்த சில விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்முடைய வாயை அங்க போட்டு நாம் அழிவை தேடிக் கொள்ளக்கூடாது. அது அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதி என்று சொல்லி இருக்கிறான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பேசக்கூடாது. அந்த விஷயத்துல சில சஹாபாக்கள் மத்தியில முரண்பாடுகள் வருகின்ற பொழுது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த ஒருவரோடையும் சம்பந்தப்படாமல், அவர் எல்லா ஃபித்னா எந்த ஒரு நிகழ்விலும் சம்பந்தப்படாமல் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அவங்க அதான் அவங்களுடைய சிறப்பு. எந்த ஒரு சஹாபி ஏசவும் இல்ல, அந்த என்ன நடக்குதுன்னு செய்தி அவங்க காதுல கேட்கவும் இல்ல, அவங்களோட பாட்டுல இருந்துட்டாங்க. அதனாலதான் இவங்க சொன்னாங்க, அதாவது முஅ்தஸிலி அல்ல, முஅ்தஸில்னா ஃபித்னாவில இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுல பல நிகழ்வுகள் அதுல வருது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று அவர்களுடைய அந்த ஹதீஸ் சம்பந்தமாக அவருடைய இப்ப நம்ம வரலாற்று எடுத்துக்கொண்டால் எப்படியுமே அறிஞர்களை பொறுத்தவரையில அவங்களுடைய வாழ்க்கையினுடைய போராட்டம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம், அவருடைய எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதே போன்று இவர் இல்முக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை மிக சுருக்கமாக பார்த்து நாங்கள் என்ன செய்வோம், முடித்துக் கொள்வோம். இல்முக்கு என்று வருகின்ற பொழுது குறிப்பாக ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பல ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரில பதிவாக இருக்கிறது. புகாரிலும் முஸ்லிமிலும் சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல 15 ஹதீஸ்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கிறது. 15 ஹதீஸ்கள் பதிவாயிருக்கு. அப்ப அவங்க போராட்டம், யுத்தம், அது மாதிரி வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குடும்பம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லையும் தூரமாக இல்லை. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஹதீஸுக்கும் அவங்க பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். 15 ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாய், ரெண்டு பேரும் ஒரே ஹதீஸ் என்ற 15 ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் உடன்பட்டு. இமாம் புகாரி தனியா 5 ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் 18 ஹதீஸ்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் முஸ்னதுல 177 ஹதீஸ்கள், அதாவது முஸ்னதுன்னா அவர்களுடைய ஹதீஸ்கள் மொத்தமாக 177 ஹதீஸ்கள் பதிவாக இருக்கிறது. அவங்க ரவா அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு கத்தாப், ஆயிஷா அவங்ககிட்ட இருந்து ஹதீஸ்கள் அறிவிச்சவங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஆயிஷா பின்த் அபி பக்கர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஸாயிப் இப்னு யஸீத், ஜுபைர் இப்னு முத்தைம், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஹராம், மிஸ்வர் இப்னு மக்ரமா, அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் இப்னு ரபியா. அதே போன்று வரவா அன்ஹு பனூஹு அவருடைய பிள்ளைகளும் ஹதீஸ் ரிவாயத், ஆமிர், உமர், முஹம்மது, முஸ்அப், இப்ராஹிம், ஆயிஷா, கைஸ் இப்னு அபி ஹாசிம், சயீத் இப்னு முஸைப், அபு உஸ்மான் அன்-நஹ்தி, அம்ர் இப்னு மைமூன், அஹ்னப் இப்னு கைஸ், அல்கமா இப்னு கைஸ் அன்-நഖை, இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், முஜாஹித், ஷுரைப் இப்னு உபைத் அல்-ஹிம்சி, ஐமன் அல்-மக்கி, பிஷ்ர் இப்னு சயீத், அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி,
அபூ சாலிஹ் தக்வான், உர்வத் இப்னு ஸுபைர் வகைருஹும், இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, அவங்கள இருந்து ரிவாயத் செய்திருக்காங்க. மின் அல்-ஹதீஸ் அல்லதி ரவாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த ரிவாயத் செய்த ஹதீஸ்ல மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நம்ம எல்லோரும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், அந்த அதாவது தாவத்து தின்னு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆ வந்து இவங்க தான் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். இந்த துவா ஓதி போட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ள வச்சு இந்த துவா ஓதுனாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அது மாதிரி யார் ஒரு மனிதர் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதி விட்டு ஃபைன்னஹு லம் யது பிஹா ரஜுல் முஸ்லிம் ஃபீ ஷைஇன் கத் இல்லா இஸ்தஜாப அல்லாஹ், இந்த பிரார்த்தனை ஓதிட்டு ஒரு மனிதர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்ற செய்தியை ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அப்ப இதை அறிவிக்கக்கூடிய அவங்க தான் இந்த செய்தி சஹீஹான செய்தி தான். அதே போன்று வரலாற்றுல இவர்களுடைய வஃபாத்துடைய நேரத்துல முஹாஜிரின்கள்ல மிக கடைசியாக வஃபாத் ஆகியவர் இவர் என்ற ஒரு கருத்து வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கிற. முஹாஜிரின்கள்ல கடைசியாக வஃபாத்தானவர். அதே போன்றுதான் அவர்களுடைய மரண வேளை அஷரத்துல் முபஷிரீன்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொல்லப்பட்டவங்கள்ல கடைசியாக வஃபாத்தானவங்க என்ற கருத்தும் இருக்கிறது. அதே போன்றுதான் அவங்களுடைய மரண வேளையில அவங்க சொன்னாங்க, ஒரு ஜுப்பா, ஒரு துணி எடுத்து ஒரு அவங்க அணிந்த ஒரு ஆடையை காட்டி சொன்னாங்க, இதன் மூலமாக என்ன நீங்க கஃபன் செய்யுங்க. வகஃபினு ஃபீஹா ஃபஇன்னி குன்து லகீது முஷ்ரிகீன ஃபீஹா யௌம பத்ர் வஹிய அலைய வஇன்னமா குன்து அக்பஹு அலிதாலிக். நான் இந்த ஜுப்பா காட்டி சொன்னாங்க, இந்த ஜுப்பாவால என்னை கஃபன் செய்யுங்கன்னு சொல்லி மௌத்துடைய, அதாவது சக்ராத்துடைய நேரத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, ஏன் இந்த துணியை, இந்த புடவையை, இந்த உடுப்பை நான் முற்படுத்துகிறேன் என்றால், பத்ருடைய யுத்த காலத்துல முஷ்ரிக்கீன்களை சந்திக்கும் பொழுது நான் இந்த ஆடையோடு தான் அவர்களை சந்தித்தேன். எனவே அந்த ஆடை அப்படியே எடுத்து பக்குவமாக பாதுகாத்து வச்சேன், என்னுடைய கஃபனாக அமைய வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அந்த சஹாபாக்குடைய அந்த மரண சிந்தனை எப்படி இருந்திருக்கிறது. பதில்ல நான் கலந்து கொண்டேன், இதுக்கு பின்னால் எனக்கு ஒரு மௌத் இருக்குதானே, அந்த மௌத்தாக நான் இந்த உடையோடு அல்லாஹ் அதாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு போராக சொல்கிறானே, அதாவது யௌமுல் ஃபுர்கான், யௌமுல் தகல் ஜமான்னு சொல்லி, அப்ப அந்த ஒரு போராட்ட காலத்துல நான் அல்லாஹுக்காக வேண்டி எந்த ஒரு உலக நோக்கம் இல்லாம குறைந்த படையினர் நாங்க எல்லாம் சந்திச்சோம் அல்லாஹுக்காக வேண்டி எதிரிகளை. அப்ப அந்த நேரத்தில் நான் அணிந்திருந்த ஆடையோடு நான் இந்த ரப்ப சந்திக்கணும்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. அன்புக்குரிய அவர்கள் எவ்வளவு ஒரு அவங்களுடைய சிந்தனை, அவர்களுடைய யோசனை, அவர்கள் எப்படி அல்லாஹோடு எப்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் சந்திக்கும் பொழுது எப்படி அவர்கள் அதை பத்தி எல்லாம் யோசித்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான் ஃபக்கானத் வஃபாத்து, அவர்களுடைய மரணம் எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை புரிந்து கொள்ள வேண்டும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே 55 ஹிஜ்ரி 55ல வஃபாத் ஆறாங்க. இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது 58ன்னு சொல்லி, 55 தான் சரியான கருத்து. அதே போன்று அல் அகீக் என்ற அவங்களுடைய அந்த இடத்திலே, அவர்கள் இருந்த இடத்துல, அதாவது மதீனாவிலிருந்து 10 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அகீக் என்ற அந்த இடத்துலதான் அவங்க என்ன செய்யறாங்க, வஃபாத் ஆகிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு ஒன்று இருந்தது, அதிலே தான் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், மதீனாவிலிருந்து 10 மைல் தூரத்திலே. இந்த நேரத்திலே அதன் பின்னால் மதீனா, அங்கிருந்து அக்கீக்கிலிருந்து மதீனா கொண்டு வரப்படுகிறது. வஸல்ல அலைஹி மர்வான் இப்னு ஹக்கம், மர்வான் இப்னு ஹக்கம் என்பவங்க தான் ஜனாசா தொழுவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்தான் மதீனாவினுடைய வாலியாக, பொறுப்பாளராக இருந்தார். அந்த அவங்க வஃபாத் ஆகின்ற பொழுது 70 சொச்சம் வயசு என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். 70க்கும் 80க்கும் இடைப்பட்ட வயசு, சரியாக அந்த செய்தி பதிவாகவில்லை. அந்த குறித்த ஒரு இலக்கத்திலே அவர்களுடைய செய்தி, அவருடைய மரண நேரத்தில் உள்ள வஃபாத் உடைய அந்த வயது சொல்லப்படவில்லை. இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு, இதை நாம் சொல்லி முடித்துக் கொள்கின்றோம். இவர்களுடைய ஜனாசாவுடைய விஷயத்திலே இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 973வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். 973வது செய்தியாக அன்னஹா லம்மா தூஃபிய ஸஅத் பின் அபீ வக்காஸ், ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆன பொழுது அர்ஸல் அஸ்வாஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அதாவது ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொன்னாங்க என்னென்றால், அவருடைய ஜனாசாவை மஸ்ஜித் நபவி கொண்டு வாங்க, நாங்க தொழணும். யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ஜனாசாவை நீங்க மஸ்ஜித் நபவி கொண்டு வாங்க, நாங்க தொழணும் என்று சொல்லி ஒரு செய்தி அனுப்புறாங்க.
இதுல குறிப்பா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை அனுப்புறாங்க. இன்னும் அவங்களுடைய மனைமார்கள் அந்த பள்ளியோட தான் அவங்களோட அறைகள், இந்த ஹுஜராத் மனைமாருடைய அறைகள் பள்ளியோட தான் மஸ்ஜித் நபவி பக்கத்துல தான் இருந்தது. அப்போ சொன்னாங்க ஐயமுரு பி ஜனாஸதி ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிது கொண்டு வாங்க, நாங்க தொழணும். அப்ப ஃபைஸல்லீன அலைஹி, எல்லோரும் அதாவது நபிமார்களுடைய மனைமார்கள் அங்கே அப்பொழுது இருந்தவங்க எல்லோருமே அவர்களுக்காக ஜனாசா தொழுகை தொழுதார்கள். ஃபஃஅலு ஃபௌக்ப பி அலா ஹுஜ்ரிஹின்ன, அதன் பின்னால் ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு பிறகு மக்கள் வந்து இது என்ன பள்ளிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க ஜனாசாவை, இது பெண்கள் தொழுதிருக்கிறாங்கன்னு சொல்லி சலசலப்பு ஏற்பட்ட பொழுது மிகப்பெரிய முஃப்தியா ஃபக்கீஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க தெரியுமா, மக்கள் வந்து மக்களுக்கு விளப்பம் இல்லாத அறிவில்லாத விஷயங்கள்ல எவ்வளவு அவசரப்பட்டு பேசுறாங்க என்று சொல்லி போட்டு சொல்றாங்க. அலைனா யும்ரு பிஜனாஸின் வமா ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னு பைதா இல்லா ஃபி ஜௌஃபில் மஸ்ஜித், சுஹைல் இப்னு பைதாவுடைய ஜனாஸாவை பள்ளிக்குள்ள தான் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ரசூலுல்லாஹ் காலத்துல ஜனாஸா தொழுகை பள்ளிவாசல தொழுவிக்கப்படவில்லை. முஸல்லல் ஜனாயிஸ், ஜனாசா தொழுவிக்கப்படுறதுக்கு ஒரு இடம் இருந்தது, அதுலதான் தொழுவிக்கப்பட்டது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் தொழுவிச்சிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் சுஹைல் இப்னு பைதாவுடைய ஜனாசாவை தொழுவிச்சிருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயகி ஃபத்வா கொடுக்குறாங்க, ஹதீஸ் நேரடியா. மக்கள் இப்பதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் கொஞ்ச காலம் தானே, இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மக்கள் மறந்துடுறாங்களே, ஒரு 50 ஒரு 10 20 40 ஆண்டுகளுக்குள்ள இந்த விஷயத்தை மறந்துடுறாங்களே. சுஹைல் இப்னு பைதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னு பைதா இல்லா ஃபி ஜௌஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்குள்ள தான் சுஹைல் இப்னு பைதாவுடைய ஜனாசா தொழுவிக்கப்பட்டது. அப்ப அந்த அடிப்படையில் சாத் இப்னு அபி வக்காஸினுடைய ஜனாசா பள்ளிக்குள்ள வைக்க போறது, நாங்க தொழுகிற என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. இது முஸ்லிம்ல வருது, 973வது செய்தி, நீங்க பார்த்து கொள்ளலாம், ஆதரவுபூர்வமான செய்தி. இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது, பெண்கள் ஜனாசாவை வந்து ஆண்களுக்கு தொலையலுமான ஜனாசா தொலையலும், கபருக்கு செல்லையலுமான கபருக்கும் செல்ல இயலும். ஆனால் ஃபித்னாக்கள் அங்கு ஏற்படும் என்றால் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவங்க தனிப்பட்ட முறையில் வைத்து கபர்களை சென்று கொள்ளலாம், கபர்களை ஜியார செய்து கொள்ளலாம் என்பதை நாங்க இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று பெண்கள் ஜனாசா தொழுகிறத பத்தி, ஜனாசா தொழணுமா அப்படி எல்லாம் கேட்கிறாங்க, தொழலாம். அதுக்கு தெளிவான ஹதீஸ் இந்த ஆதாரமாக இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னடி சொன்னால், சஹாபாக்கள் இழிவாக பார்த்தது, சஹாபாக்கள் ஒரு கதையாக கதைச்சது, ஒரு பேசுபொருளாக மாத்திய வந்து பள்ளிக்குள்ள ஜனாசா தொழுவிச்சுதான், பெண்கள் ஜனாசா தொழுவிச்சது அல்ல, பள்ளிக்குள்ள ஜனாசா தொழுகை. ஏன்னா பள்ளிக்குள்ள ஜனாசா தொழுகிற வழக்காறு இருக்கவில்லை அந்த காலத்துல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறார், தொழுது காட்டியிருக்கிறார், ஒரு வழிமுறை இருக்கிறது. இப்ப செய்யறது கூடுமா கூடாதுன்னா கூடும். அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, மக்கள் இவ்வளவு அவசரமா மறந்துடுறாங்களே இந்த விஷயங்களை சொல்லி சொல்றாங்க. எனவே இந்த இடத்துல இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். இவ்வளவு சஹாபாக்குடைய மரண செய்திகளை அந்த மனைமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைமார்கள் கேள்விப்பட்டாலும் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அந்த மரண செய்தி அவர்களை ரொம்ப ஆட்டியது, அவருடைய உள்ளத்துக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாத் இப்னு அபி வக்காஸுக்கு இருந்த நெருக்கமும் அன்பும் தான் அது காரணம். நெருக்கம் அன்பு. ஏன்னா இவங்க யாரு, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களோட தாய்மார்கள். அப்ப அந்த தாய்க்கு அந்த வேதனை தான் இவர் இப்படி மரணித்தது. எனவே அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் நிறைய படிப்புகளை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் இவருடைய விஷயத்திலே குர்ஆன் வசனத்தை இறக்கியிருக்கிறான். இவரை சொர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இவர் துஆ கேட்டால் அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே இவருடைய ஈமான் இருந்திருக்கிறது. அதே போன்று தன்னுடைய தாயை இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி தாயோடு கூட ஒரு நிலையிலே இவ்வளவு இரக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக தாயினுடைய இரக்கத்தை கூட ஒரு கட்டத்திலே விட்டு விடுகிறார்கள். அதே போன்று எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கமானவராக இவர் இருந்திருக்கிறார். யாரையுமே நோவிக்காமல் நல்ல ஒரு மனிதனாக அவர் மரணித்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் ஞாபகம் வருது, அதை சுட்டி காட்டிட்டு நான் முடிச்சு கொள்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஒரு சொர்க்கவாதியை நீங்க பாக்குறேன்டால் இவரை பார்த்துக் கொள்ளுங்க என்று சொன்ன பொழுது அந்த செருப்போடு ஒரு மனிதர் வாராரு. அது அந்த மனிதர் தான் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை தேடி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. 3 நாள் பாக்குறாங்க, ஒன்றும் இல்ல. அவங்க சொல்றாங்க வந்து என்னுடைய உள்ளத்துல நான் யாரை பத்தி எந்த கெட்டணம் வைக்க மாட்டேன், அதுதான் நான் சொர்க்கவாதி என்பது காரணம் சொல்றாங்க. நான் இதை ஏன் சுருக்கமா சொல்றேன், இது முஸ்னத் அஹ்மதுல வருது, ஆனா இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது. இதன் ஆதாரத்துக்கு நம்ம சொல்லக்கூடாது. நான் இந்த செய்தியை பலவீனமானது என்பதற்காகவே நான் இந்த செய்தியை விட்டேன். ஆனா இது அவர்களுடைய முக்கிய சிறப்பாக மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதை விட சிறப்பு வேறு ரிவாயத்துகளில் இருக்கு. இந்த செய்தியோடு சம்பந்தப்படுகிறார்கள். சில பேர் நம்ம யோசிக்கலாம், இவ்வளவு சிறப்பு இருக்கிறது, இந்த சிறப்பு விட்டுட்டு என்ன என்று நீங்க யோசிக்கலாம். எனவே அன்புக்குரிய அவர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க நபித்தோழர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்து படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே அந்த கண்ணியமிக்க சஹாபாக்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் இருக்கின்ற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.